இந்த வீடியோவில் வில்சர் கரண்ட் சோர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது விட்லர் கரண்ட் சோர்ஸ் பார்த்துருப்போம். விட்லரு இந்த இதில் வில்சன் கரண்ட் சோர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மேஜராக டைக்ராமில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைக்ராம் புக்கில் இருக்கிற டைக்ராம் வேணால் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் புக்கில் இருக்கக்கூடிய டைக்ராம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த டைக்ராமில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் போன இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம், என்ன பண்ணியிருப்போம், 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோடைய இந்த இடத்துல எனக்கு விசிசி கனெக்ட் பண்ணியிருப்போம், அது இல்லாமல் ஒரு விசிசி கனெக்ட் பண்ணியிருப்போம், அது இல்லாமல் ஒரு ரெசிஸ்டர். ஓகே, அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஸ்டரில் என்ன பண்ணியிருப்போம், இங்கே ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? பட் இந்த இடத்துல ரெசிஸ்டார் கிடையாது. ஸோ என்ன டைக்ராமேட்டிக் டிஃப்ரென்ஸ்னு இப்போ சிம்பிளாக வேர்ட்ஸ் சொல்கிறேன். அந்த வீடியோ இப்போ நான் சொல்லும்போது புரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ ஒழுங்காக பார்த்துருக்கா, அப்போ உனக்கு கான்செப்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது அதில் 2 டிரான்சிஸ்டார் யூஸ் பண்ணியிருப்பேன், Q1 Q2. 2 ரெசிஸ்டார் யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார். இந்த இடத்துல இருக்கிறது R1, இந்த இடத்துல இருக்கிறது வந்து RE. இதில் பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், Q1 Q2 Q3. 3 டிரான்சிஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். RE கிடையாது, ஒன்லி R1 மட்டும்தான். ஆஸ் யூஷுவல் இந்த டைக்ராமில் பாரு, IC இருக்குது, அதே மாதிரி IRF இருக்குது, அதுக்கப்புறம் நோடிஐ இருக்குது. ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த இடத்துல போன டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே கனெக்டாக இருந்துச்சு, பட் அங்கே கனெக்ட் ஆகாமல் இந்த சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் Q2 கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த டைம் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இன்னொரு டிரான்சிஸ்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா, அந்த டிரான்சிஸ்டர் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இது Q3 டிரான்சிஸ்டர், Q3 வழியாக போகக்கூடிய கரண்ட் IC3, அதாவது கலெக்டர் கரண்ட் IC3, பேஸ் வர கரண்ட் IB3. ஓகேவா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேசிக் கான்செப்ட் சொல்கிறேன், அங்கே போகும்போது புரியும் பாரு. இப்போ இந்த நோடியில் நான் KCL அப்ளை பண்ணுறேன். KCLனா என்ன, இன்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். கரெக்டாக? அப்போ இந்த இன்புட் கரண்ட் என்னென்னு பாரு. இந்த இடத்துல நான் இன்புட் கரண்ட் என்ன, IRFன்றது இன்புட் கரண்ட், அவுட் கோயிங் கரண்ட் என்ன, IC1 + IB3. அப்போ அப்ளையிங் KCL at node A is nothing but IRF is equal to IC1 + IB3. ஓகே, இப்போ அப்ளையிங் நோட் வாட், சரி, அப்ளையிங் KCL at நோட் B அப்லோட் பண்ணால், சரி அப்லோட் பண்ணான்றனே கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வருதுன்னா IE3 அப்படின்றத இன்புட். அவுட் கோயிங் என்னென்னு பாரு, IB3 ஒரு அவுட் கோயிங்கு, IB2 ஒரு அவுட் கோயிங்கு, IC2 ஒரு அவுட் கோயிங். அப்போ IE3 is equal to these 3 currents. ஓகேவா? அது இல்லாமல் இந்த IE3யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன், இந்த 2 கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ IE3 is equal to IB3 + IC3. இங்கே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் கான்செப்டை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது சிம்பிளாக புரியும். ஓகேவா? இந்த வீடியோவில் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா a current source provides an output current I0 which is nearly equal to IRF. இந்த இடத்துல இந்த கரண்ட் சோர்ஸ் which means வில்சன் கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் கரண்ட்டை IRFக்கு ஈக்குவலாக வர மாதிரி எனக்கு I0 is equal to IRF அப்படின்றது மாதிரி போன ஈக்குவேஷன் நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம், நம்மளுக்கு ஈக்குவேட் பண்ணி தரும். அது இல்லாமல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் ஹை அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ், இதில் வந்து ஹை அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான். டைக்ராம் போன இதிலே புரிஞ்சிருக்கும். இந்த டைக்ராம் நான் சும்மா இங்கே வரைஞ்சிருக்கேன் பாரு. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா T1 இதில் இங்கே 2 டிரான்சிஸ்டர், 2 ரெசிஸ்டார் இன் விட்லர். இங்கே 3 டிரான்சிஸ்டர், 1 ரெசிஸ்டார் இன் வில்சன். இங்கே அதே மாதிரி எனக்கு நோட் A மட்டும் இருந்துச்சு, இங்கே எனக்கு நோட் A நோட் B இருந்துச்சு. சரி, ஓகேவா? இதனுடைய அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு VBE1 VBE2 ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. therefore VBE1 is equal to VBE2 which implies that இந்த 2 வோல்டேஜ் ஈக்குவல் தான். அப்போ IB1 is equal to IC2, சரி IB2. அப்போ IB1 IB2 ஈக்குவல். அதே மாதிரி கரண்ட் இந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டார் எதுவும் இல்லை, எந்த ரெசிஸ்டாருமே இல்லாதனால IC1 is equal to IC2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாரு, புரிஞ்சுதா? இந்த IB1 IB2 ஈக்குவல்ன்றதுனால ரெண்டுத்தையுமே நான் IBனே மென்ஷன் பண்ணலாம். IB1ஐயும் IBன்னு சொல்லலாம், IB2ஐயும் IBன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், KCL at நோட் Bயில் அப்ளை பண்ணுறேன். at நோட் B அப்ளைங் KCL. நான் இப்போ தான் சொன்னேன் KCL நோட் B அப்ளை பண்ணால் என்ன வந்துடும் அப்படின்னு. என்ன வந்துடும் சொன்னேன், இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். therefore IE3 is equal to IC2 + அவுட் கோயிங். இங்கே 2 இருக்கு பாரு, IB1 + IB2. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ பாரு, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. எப்பயுமே IB2ல இருந்துச்சுன்னா நான் என்னன்னு மென்ஷன் பண்ணுவேன், நல்லா ஞாபகம் இருக்கா இல்லையா? IC is equal to beta into IB which implies IB is equal to IC by beta. நான் எல்லாமே ICல மாற்று, therefore IC2 வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன வரும், IC1 by betaன்னு வந்துடும். சரி, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு மாற்றிருக்கேன். இது ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம், ரெண்டுமே என்னன்னா IB தான். therefore ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். therefore இது ஒரு IB, இது ஒரு IB, ரெண்டுத்தையும் சேமாக எடுத்தால் 2IBன்னு வந்துருச்சு. இப்போ இந்த IBன்ற வேல்யூவை எப்படி நான் மாற்றணும், என்னன்னு மாற்றணும்னா IC by பீட்டான்னு மாற்றணும். therefore IC by பீட்டா. ஏன்னா IC1ன்னு போடலாம், IC2ன்னு போடலாம். இங்கே ஆல்ரெடி எனக்கு IC2 இருக்கனால IC2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து
ஐசி தான், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா IB1 + IB2 ரெண்டுமே சேர்ந்தா IB தான், 2IBன்னு வரும். இதை வேல்யூ நான் எப்படி எழுதுனா IC/βன்னு எழுதலாம். அது IC1/βன்னு எழுதினாலும் சரி, IC2/βன்னு எழுதினாலும் சரி, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சது. ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது? IC2 காமனாக இருக்குது. IC2 காமனாக எடுத்துகிட்டு என்ன வரும்? 1 + 2/βன்னு வரும். ஓகேவா? இது எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளையிங் KCL at node B, you will be getting IE3 ஈக்குவேஷன். IE3 ஈக்குவேஷன்றது நோட் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்சோ இப்போ தான் நான் இன்னொன்று பார்த்தேன், இந்த IE3க்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று KCL நோட் இந்த இடத்துல அப்ளை பண்ணினா உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், விச் மீன்ஸ் இன்கமிங் கரண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ் ப்ளஸ் திஸ். இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று, இந்த IE3 எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம், திஸ் வேல்யூ ப்ளஸ் திஸ் வேல்யூ, இது அவுட் கோயிங், விச் இஸ் ஈக்குவல் டு these 2 இன்கமிங் கரண்ட்ஸ். தட்ஃபோர் IB3 + IC3. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், IBயில் இருக்கக்கூடாது, தட்ஃபோர் ICயில் மாற்றுவோம். அவ்வளோதானே கான்செப்ட். இதுதான், எனக்கு எல்லாமே ஈஸியாக புரியும் பாருங்கள். தட்ஃபோர் இது புரிஞ்சிச்சா? இதில் என்ன பண்ணுவேன், நான் இப்போ தான் சொன்னேன், இது IB3 நான் மாற்றிக்கிட்டேன். புரிஞ்சிச்சா? இதுலேருந்து என்ன காமனாக இருக்குது, IC3 காமனாக இருக்குது, 1/1 + β. முடிஞ்சிச்சா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஃபைண்டிங் IE3 அட்டு இதில் நோட் பியில் பண்ணியிருப்ப. இது நோட் பியில் பண்ணியிருப்ப, இது டிரான்சிஸ்டாரையே வச்சு நீ பண்ணியிருப்ப. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? என்னன்றது என்ன பண்ணோன்றது ஞாபகம் இருக்கட்டும், என்ன உள்ள என்ன பண்ணுறதெல்லாம் விட்டுரு. அட்லீஸ்ட் என்ன நீ ப்ரொசீஜர் பண்ணன்றது ஞாபகம் இருக்கட்டும். ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்டிங் IE3 அட் நோட் பி. செகண்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்டிங் IE3 அட் டிரான்சிஸ்டார் Q2. அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டுத்துடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், therefore automatically right hand side equal. Therefore IC2 into this term is equal to IC3 into this term. எழுதிட்டேனா? இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு என்ன வேணும்னா IC3 மட்டும் வேணும். ஏன் IC3 மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் கரண்ட் தானே நான் இங்கே தேவை. அவுட்புட் என்ன, IC3 தான். IC3 அது ஈக்குவல் டு I0. தர்ஃபோர் இந்த I0 இதை நான் I0ன்னு மாற்றிக்கலாம். இங்கே மாற்றிக்கிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன், IC3 மட்டும் தான் வேணுன்றதுனால இந்த டைம் கீழே வந்துருச்சு. தர்ஃபோர் IC இந்த ஹோல் டைம் டிவைடட் பை திஸ் டைம் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணலாம், LCM எடுக்கலாமா? தர்ஃபோர் β + 2 டிவைடட் பை β. முடிஞ்சு போச்சா? இது அதே மாதிரி LCM எடுத்தால் β + 1 டிவைடட் பை β. சிம்பிளாக இருக்கா? இப்போ ரெண்டுத்துலையும் என்ன ஆகும், β கேன்சல் ஆகும்போது IC2 into β + 2 divided by β + 1. சிம்பிளாக இருக்கா ரொம்ப? இதுதான் என்ன, அவுட்புட் கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இன்னும் ஒரு 1 பேஜ் மட்டும்தான். 1 பேஜில் இதில் கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நீ என்ன ஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I0 கண்டுபிடிச்சிருக்கா. I0 இன் டேர்ம்ஸ் ஆஃப் IC2 கண்டுபிடிச்சிருக்கா. வேர் β + 2 டிவைடட் பை β + 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற நோடுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன அப்ளை பண்ணலாம், KCL அப்ளை பண்ணலாம். KCL அப்ளை பண்ணும்போது இன்கமிங் இஸ் ஈக்குவல் டு IREF, அவுட் கோயிங் இஸ் ஈக்குவல் டு IC1 + IB3. இங்கே 2 அவுட் கோயிங் இருக்குது, விச் இஸ் திஸ் இஸ் ஒன் அவுட் கோயிங் கரண்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் அவுட் கோயிங் கரண்ட், விச் இஸ் ஈக்குவல் டு IREF. புரிஞ்சுதா இங்கே? ஓகேவா? நெக்ஸ்ட்டு IBன்னு இருக்குது, எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுவேன், ICயில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துலையும் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, IC1 நம்ம போன ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னா, போன ஈக்குவேஷனில் பாரு. சரி, போன ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட், இது IC2வாக இருக்கும். என்னன்னு பார்க்குறீங்க? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயே நான் இங்கே ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன் பாரு. IC2 இன்ட்டு திஸ் டேர்ம், IC2னால IC1னால ஈக்குவல் தானே நம்ம பார்த்தோமா இல்லையா? தர்ஃபோர் இதுக்கு பதிலாக என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், IC1ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நோடு ஏக்கு நான் KVL அப்ளை பண்ண போகிறேன், KCL அப்ளை பண்ண போகிறேன். தர்ஃபோர் IREF இஸ் ஈக்குவல் டு IC1 + IB3. அதை தான் இங்கே ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலான்னு பாரு. IC1 வேணும்னா, இந்த IC1 வேணும்னா இந்த I0 இந்த டூம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? தர்ஃபோர் I0 இன்ட்டு திஸ் டைம் ரெசிப்ரோக்கலாக மாறும்போது I0 இன்ட்டு B1 + β + 1 டிவைடட் பை β + 2 இஸ் ஈக்குவல் டு IC1. அதாவது IC1 மட்டும் வேணும், இதை கன்சிடர் பண்ணாத. IC1 மட்டும் வேணும். இந்த டைம் எனக்கு ரெசிப்ரோக்கல் அங்கே மாறிடுமா? அவ்வளோதான். இப்போ IC1 இருக்க வேண்டிய இடத்துல அந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூ இன்ட்டு I0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? இங்கே இதை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருப்பேன். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் வேணால் பார்த்துக்கோங்க. இன்ட்டு இந்த என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ICன்னு எழுதுனேன். IC1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், IC1க்கு பதிலாக I0 இன்ட்டு β. 1 செகண்ட். ஸோ என்ன பண்ணியிருந்தோன்னா, இது 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவில் IC1 இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம், இப்படி பண்ணியிருப்போம். இதில் IC1 தான் நான் போன ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சதை வச்சு நீங்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் IC3/β எப்படி எழுதுனா, IC3 இஸ் நத்திங் பட் I0. அது ஏன்னா டயக்ராமில் பார்த்தா உனக்கு புரியும். தர்ஃபோர் I0 இன்ட்டு 1 + β. ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது, I0 காமனாக இருக்குது. தர்ஃபோர் இந்த காமன் டைம் எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவேன், நீயே பார்த்தா உனக்கே ஸ்டெப் தெரியும். ரெண்டுமே எனக்கு டினாமினேட்டர் காமனாக இல்லை. டினாமினேட்டர் காமனாக இல்லைன்னா என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே அதே ஸ்டெப்பை திருப்பி எழுதியிருக்கேன். LCM எடு. திஸ் டேம் இன்ட்டு β, this term into beta by beta plus 2 whole divided by these two terms. Beta into beta, beta square, beta into 1 beta, beta plus
2 இந்த அப்படியே இந்த டைம் இங்கே வந்திருக்கு. பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 2 2 பீட்டா முடிஞ்சு போச்சா. அடுத்தது இங்கே 2 பீட்டா சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் 2 பீட்டா பை 2ன்னு எழுதலாம். முடிஞ்சிச்சா. இப்போ எனக்கு I0 வேணும். I0 வேணும்னா I ref இன்ட்டு திஸ் ரெசிப்ரோகேட்டட் டேர்ம் முடிஞ்சிச்சா. இது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபைன் பண்ணியிருப்போம் நோடு அதாவது நோட் பியில் நான் என்ன பண்ணுவேன் கேசிஎல் அப்ளை பண்ணுவேன். கேசிஎல் அப்ளை பண்ணிவிட்டு I3 ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இது வந்து இன்னொரு I3 கண்டுபிடிச்சிருப்போம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டார். இந்த I3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் நோட் பி ஃபைன் பண்ணியிருப்போம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேவா. அடுத்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருப்போம் அப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா I0 கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பாரு இதில் என்ன பண்ணியிருப்போம் திருப்பி இங்கே ஒரு I0 கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. இதில் இங்கே ஒரு I0 கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்பிள் புரிஞ்சிச்சா. இப்போது இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்னன்னா இந்த ஐரஃபோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் உனக்கு தெரியும். ஐரஃப் இஸ் ஈக்குவல் டு VCC மைனஸ் VBE டிவைடட் பை R1 உனக்கு தெரியும். இந்த இடத்துல எனக்கு 2 VBE வேல்யூ இருக்குது. therefore 2ன்ற வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாரு. இந்த 2 சைட்லையும் நான் ஐரஃபாக மைனஸ் பண்ணிக்கிறேன். therefore I0 மைனஸ் ஐரஃப் இஸ் ஈக்குவல் டு ஐரஃப் இன்டு திஸ் டேர்ம். இந்த இடத்துல திருப்பி இன்னொரு ஐரஃபால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரி மைனஸ் பண்ணிக்கிறேன். therefore நீங்கள் தப்பாக எழுதியிருக்கேன்னா மைனஸ் ஐரஃப்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. 2 சைடும் ஐரஃபால் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணும்போது 2த்துலேயும் காமனாக ஐரஃப் இருக்குது. காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் காமனாக இல்லை. therefore நான் LCM எடுத்துக்கிறேன். திஸ் டேர்ம் இன்ட்டு LCM டிவைடட் பை அப்படியே இந்த டேர்மு. தர்ஃபோர் LCM எடுக்கும்போது எனக்கு என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகும்னா இது LCM எடுத்து அங்கே பாரு மைனஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா 2 பீட்டா மைனஸ் 2னு வரும். தர்ஃபோர் திஸ் 2 டேர்ம்ஸ் அண்ட் திஸ் 2 டேர்ம் கேன்சல் ஆகும்போது -2 இன்ட்டு திஸ் ஹோல் டேர்ம் இருக்கும். தர்ஃபோர் I0 மைனஸ் IREF is so the difference between output voltage and the reference voltage is equal to -2 times of reference voltage divided by these 2 factor. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா. அதுதான் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பை செலக்டிங் ப்ராப்பர் வேல்யூஸ் ஆஃப் பீட்டா ஐ கேன் கண்ட்ரோல் த டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ். ஸோ திஸ் I0 மைனஸ் IREF இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஃபார் லார்ஜஸ்ட் பீட்டாவோட வேல்யூ அதிகமாகும் போது பீட்டா வேல்யூ மாடஸ்ட்டாக இருக்கும்போது ஐ மீன் எனக்கு ஸ்மால் வேல்யூஸாக இருக்கும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலாக இருக்கும். ஸ்மாலாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும்போது மாடஸ்ட் இது அதிகமாக இருக்கும்போது எனக்கு இது ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா டினாமினேட்டரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போனேன்னா இதில் ஆல்ரெடி சொன்ன ஹை இன்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டேன். ஹை அவுட்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் அப்போ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாக வேணும் வில்சனில். அப்போ அந்த அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் பீட்டா இன்ட்டு R0/2. R0ன்றது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பை 2. பீட்டா இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இது எதை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம பார்த்த விட்லரை விடவும் சிம்பிள் கரண்ட்னு இன்னொரு ஈக்குவேஷன் சர்க்யூட் இருக்குது அதை விடவும் இது அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் 2 கான்செப்ட். அப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பேன்றது மட்டும் ஞாபகம் இருக்கணும். சம்மரி இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் உனக்கு இப்போ இந்த சம்மரி பார்த்தா கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக பார்த்துருக்கா அப்படின்றது கொஞ்சம் புரியும். சம்மரியில் என்ன பண்ணியிருப்போன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன். டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் I3 ஃபைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணியிருப்பேன்னா நோட் பிக்கு என்ன ஃபைன் பண்ணியிருப்பேன். 1 செகண்ட் நான் பார்க்குறேன் இங்கே. நோட் பிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன்னா KCL. அதுதான் சரி KCL ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த நோட் பியை வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர். அதாவது எனக்கு டிரான்சிஸ்டர் இந்த 2 வோல்டேஜ் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நான் பண்ணியிருப்பேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர். அவ்வளோதான். இது எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவேன்னா ஒரு I0 ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேன். அந்த I0 ஈக்குவேஷன் என்ன வரும்னா IC1 இன்ட்டு பீட்டா + 2 டிவைடட் பை பீட்டா +1ன்னு வரும். அப்போ இதுலேருந்து நான் என்ன வரும் IC1 மட்டும் கண்டுபிடிச்சிருப்பேன். IC2னாலும் ஒன்று தான் IC1னாலும் ஒன்று தான். ஓகேவா. இது IC1ன்னு மாற்றிக்கிட்டு IC1 மட்டும் எனக்கு வேணும்னா திஸ் I0 இன்ட்டு பீட்டா +1 டிவைடட் பை பீட்டா +2ன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். சிம்பிளாக முடிஞ்சிச்சா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருப்பேன் நோட் ஏக்கு செகண்ட் ஸ்டெப் அப்ளைங் நோட் ஏக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடியில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் IC1ஓட வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு I0 வேல்யூ இருக்கும். ரெண்டுத்தையும் நான் காமனாக வெளியே எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் இங்கே நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். புரிஞ்சா. காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் டெரைவ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IREF வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இந்த IREFோட வேல்யூ இஸ் இங்கே எல்லாமே ஃபைன் பண்ணி IREFோட வேல்யூ தான் இதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் பண்ணியிருப்பேன். அப் டு எனக்கு ஃபைனலாக எனக்கு IREF வரைக்கும் நான் இதில் ஃபைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா. கடைசியாக எனக்கு என்ன பண்ணியிருப்பேன் ரெண்டு சைட்லையும் என்ன பண்ண போகிறேன் இந்த I0 ஈக்குவேஷனில் IREFயும் இதில் எனக்கு IREF மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணிட்டே வந்தேன்னா எனக்கு I0 மைனஸ் IREF திஸ் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் திஸ் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் மாடஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் திஸ் பீட்டா வேல்யூ அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகும். செகண்ட் ஸ்டெப் வந்து எனக்கு ஹை அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு பீட்டா இன்ட்டு R0/2ஓட வேல்யூக்கு ஈக்குவலாக தேவைப்படுது. இது வந்து ரொம்பவே அதிகம் when compared to Whittler current source and a simple Whittler current mirror and simple current mirror. ஒரு கரண்ட் மிரர் ரெண்டு இதுக்கும்
ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வில்சன்.